ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.5 7ஆம் கணக்கு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்கோம்? ஏபிசி = 6 சென்டிமீட்டர், கோணம் பிசி = 110 டிகிரி மற்றும் பிசி = 5 சென்டிமீட்டர் என்ற அளவுகளை உடைய முக்கோணம் ஏபிசி வரைந்து அதன் குத்துக்கோட்டு மையம் காண்க. முதல்ல உதவி படம். ஏபி 6 சென்டிமீட்டர், பிசி 5 சென்டிமீட்டர், ஆங்கிள் பி 110 டிகிரி. அப்போ விரிகோணம் போட்டுட்டு முக்கோணம் ஏபிசி வரைஞ்சிட்டு ரெண்டு பக்கங்களுக்கு குத்துக்கோடுகள் வரைந்து அது சந்திக்கிற புள்ளி தான் ஹைச்சுன்னு மார்க் பண்ணி வச்சுக்கிறணும். இங்கே வருவோம். படி 1, ஏபிசி = 6 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி ஸ்கேலை வச்சு ஏங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணி, ஏயிலிருந்து ஏபி 6 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பிங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணி ஏபிங்கிற லைன் முதல்ல வரைஞ்சிருவேன். அடுத்து பியில் பாகைமானியை வச்சு 110 டிகிரி இருக்கிறாப்புல ஒரு லைன் வரைஞ்சிடணும், விரிகோணம். திரும்ப பியில் வச்சு காம்பஸை பிசி = 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி அந்த லைன் மேலே ஒரு ஆர்க் அடித்தோம்னா பிசிங்கிற லைனை நீட்டி விட்டுருங்க. அதை கொண்டு வந்து ஏயோட ஜாயின் பண்ணால் ஏசி வந்துடும். ஸோ ஏபிசிங்கிற முக்கோணம் நமக்கு கிடச்சிரும். அதுக்கடுத்து முனை பியிலிருந்து ஏசிங்கிற பக்கத்துக்கு ஒரு குத்துக்கோடு வரையணும். குத்துக்கோடு எப்படி வரையணும்? இதுக்கு பியிலிருந்து ஒரு ஆர்க் அடிச்சுக்கிறணும், ஏதாவது ஒரு அளவுகள் கொண்டு. அந்த ஆர்க்கை மாற்றாமல் வச்சு லைன் வரைஞ்சோம்னா அது குத்துக்கோடாயிரும். அதே போல் இன்னொரு பக்கம் பிசிக்கு முனை ஏயிலிருந்து குத்துக்கோடு வரையணும். ரெண்டு குத்துக்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி ஹெச்ஆர். ஓகே. ஏபிசி = 6 சென்டிமீட்டர், ஆங்கிள் பிசி = 110 டிகிரி, பிசி = 5 சென்டிமீட்டர் அளவுகள் உள்ள முக்கோணம் ஏபிசி வரைந்தேன். அப்புறம் முனை பியிலிருந்து ஏசிக்கு குத்துக்கோடும், இது படி 2. முனை பியிலிருந்து ஏசிக்கு குத்துக்கோடும், முனை ஏயிலிருந்து பிசிக்கு குத்துக்கோடும் வரைய வேண்டும். இரண்டும் ஹைச்சில் சந்திக்கும். ஹைச்சு தான் குத்துக்கோட்டு மையம். ஓகேவா?